Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. நயினார் நாகேந்திரன் செய்தியாளர் சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அனிதா ராதாகிருஷ்ணன் என்னுடைய நண்பர் தான். அது பத்தி எனக்கு தெரியல. எனக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல எங்கேயுமே பிடிச்ச மாதிரி தெரியல. எனக்கு நிறைய வேண்டியவங்க இருக்காங்க. நிறைய பேர் தேர்தல் நேரத்தில் அவங்கவுங்க தொழிலுக்காண்டியோட போயிருக்கலாம். இல்ல அது பத்தி எனக்கு ஒன்றும் தெரியல. உள்நோக்கமா இல்லையாங்கிறது. ஆனால் என்ன டார்கெட் பண்றாங்கிறது மட்டும் என்னால் தெரியுது. நிறைய பேர் இப்போ இந்த திருநெல்வேலி பாராளுமன்றத்தை பொறுத்த மட்டும் இப்பொழுது தாமரைக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அவங்களால பொறுத்து கொள்ள முடியாமல் திமுக அரசாங்கம், ஆளுங்கட்சி அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க. இது மாதிரியான நெருக்கடிகள் திமுக கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க தேர்தல் ஆணையத்தில் எதுவும் புகார் கொடுத்துருக்கீங்களா? இல்ல, என் மீது அவங்க புகார், என் மேல எதுவும் புகார் கொடுத்தாதான் நம்ம பத்தி அதை போய் சொல்ல முடியும். இதை தேர்தல் ஆணையத்தில் யாரோ பணத்தை பிடிச்சிருக்காங்க. இது போய் எனக்கு இல்லைன்னு நான் இப்படி போய் சொல்ல முடியும்? இல்ல நெருக்கடி கொடுக்காங்க திமுக இந்த மாதிரி நெருக்கடி வெற்றி பெறுவோம், நீங்க வெற்றி பெறுவீங்கிறதுனால நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க. அப்ப அது சம்பந்தமா தேர்தல் ஆணையத்தில் இந்த மாதிரியான நெருக்கடிகள் திமுக கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நபர் என்ன நெருக்கடி கொடுக்குறாங்க, அது ஆதாரப்பூர்வமாக தான் நம்ம சொல்ல முடியும். அவங்க மறைமுகமாக பண்ணுறாங்க. எது ஆதாரப்பூர்வமாக இருந்தால் கண்டிப்பாக நான் தேர்தல் கமிஷனில் போய் நிச்சயமாக நான் சொல்லுவேன். அப்போ அவருக்குள்ளதுன்னு சொல்லுதாரா? அப்போ இல்லை, செல்வ பிறந்த அவருக்குள்ளதுன்னு சொல்லுதாரா? உங்களுக்குள்ள பாஜக வேட்பாளர் நல்ல வேட்பாளருக்குள்ள பணம் பிடிபட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கும். ராதாபுரத்தில் நடந்த பிரச்சாரத்தில் ஆமாம், எனக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. 40 தொகுதியும் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறது புரிய முடியுது. வெற்றி வாய்ப்புங்கிறது மக்களுடைய கையில் இருக்குது. 15ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அம்பாசமுத்திரத்தில் பேசுவது இருக்குது. அப்புறம் திரு சரத்குமார் அவர்கள் 12ஆம் தேதி சரத்குமார் அவர்கள் ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், களக்காடு, ராதாபுரம், தேசாவிளை பகுதியில் பேசுகிறாங்க. திரு ஜான் பாண்டியன் அவர்கள் 8ஆம் தேதி மாலையில் மூலைக்கரப்பட்டிலையும் நம்ம மானூர்லையும் பேசுகிறாங்க. நீ அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா, கேமரா இங்கே பார்க்காம அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் பொதுமக்கள் எப்படி இருக்காங்க. மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கு. வெற்றி உறுதியாக கிடைக்கும். அது இங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் சொல்லணும். அது ஒரு தேவை. அதாவது எப்பொழுதுமே திமுக ஒவ்வொரு தேர்தல் காலங்களிலையும் ஒவ்வொரு தேர்தல் அறிவிப்பாங்க. அதுபோல் அந்த விட்டுருவாங்க. இதை ஒரு திசை திருப்பதுக்கு, தேர்தலில் ஒரு திசை திருப்பதுக்காக வேண்டி திமுகவுடைய வேலைகள் தானே தவிர வேற ஒன்று. நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் விடுதி மேலாளர் உட்பட 3 பேரிடம் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அவர் புதிய தலைமுறைக்கு விளக்கம் அளித்து அவர் பேசியதை பார்த்தோம். அதில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதால் திமுகவால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என்று குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.